السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாரும் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மவர்களின் தராவி தொலையும் ஏனைய இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் சில வசனங்களை சொல்கிறான். அஹ்ஸாப் என்றால் அணியினர், படையினர் என்ற பொருள். சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபி, நபிக்கு உண்டான நபியை அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் நபியை கூப்பிட்டு சொல்லுவதனுடைய கருத்து சமுதாய மக்களுக்குத்தான். அல்லாஹ் நபிக்கு ஒரு கட்டளை இடுகிறான்னு சொன்னால் சமூகத்திற்கும் சேர்ந்துதான் அது. அடுத்து சொல்கிறான், மிக கவனிக்க வேண்டிய ஒன்று, வலா துத்தில் காஃபிரீன வல் முனாஃபிகீன், இறை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் நயவஞ்சக தன்மையோடு இருக்கக்கூடிய நபரிடத்திலும் நீங்கள் வழிபட வேண்டாம், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எவரிடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவரிடத்திலே நல்ல பண்புகள் வரும், நல்ல வார்த்தைகள் வரும், நம்பிக்கைக்கு உரியவர்கள். அதற்கு மாற்றமாக இருந்தால் அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்காது. நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் நம்மை மாற்றி விடுவார்கள், நம்மவர்களை ஈமானை விற்றும் அவர்கள் மாற்றி விடுவார்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. ஆகவே அல்லாஹ் தஆலா நபிக்கு இது மாதிரி உண்டான கட்டளை இடுகிறான். இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான், ஞானமானவனாக இருக்கிறான், ஹக்கீம் அறிவாளியாக இருக்கிறான். ஆக ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்வதாக இருந்தால் அதிலே நுட்பம் இருக்கும், ஞானம் இருக்கும். நமக்கு புரியாது. நம்ம நினைப்போம், பக்கத்தில் இருக்கிறாங்களே கேட்டா என்ன, நமக்கு உதவுறாங்களே கேட்டா என்ன. கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்க வேண்டும். உலக விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் என்பதிலே கேட்க வேண்டும். ஆனால் தீன் விஷயத்திலே கேட்டு விடாதீங்க. மார்க்க விஷயத்துல இப்படி செஞ்சா என்ன, அவங்க இப்படி செய்யறாங்களே என்பதாக உங்களை மாற்றி விடுவார்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆகவே அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால், சமுதாயமே, அடியார்களே, உங்களை ஈமானை விட்டும் அவர்கள் திருப்பி விடுவார்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வத்தபிகுமா யூஹா இலைக மிர் ரப்பிக், நபி அவர்களே, உங்களுடைய ரப்பிடமிருந்து எது வகி வந்ததோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றுங்கள். இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். செய்வதை அறிகிறான், நினைப்பதையும் அறிகிறான், மனதில் இருப்பதையும் அல்லாஹ் தஆலா அறிகிறான். வதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். வகஃபா பில்லாஹி வகீலா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுப்பு ஏற்பதில் அவனே போதுமானவனாக இருக்கிறான். நான் பொறுப்பாளி. நமக்கு யார் பொறுப்பு ஏற்கணும்? அல்லாஹ் பொறுப்பு ஏற்கணும். நமக்கு நாமே பொறுப்பு ஏற்கக்கூடாது, நமக்கு அடியார்கள் பொறுப்பு ஏற்கக்கூடாது. நமக்கு அனைத்தும் பொறுப்பு யாரு? படைத்த ரப்பல் ஆலமீன். வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற என்ன சொல்கிறோம்? தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தேன் என்பதாக சொல்லி துபாவோதி வெளியே செல்கிறோம். ஏன் செல்கிறோம்? வெளியில் செல்லக்கூடியவர்கள், வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றவர்கள் எல்லோரும் திரும்புவது கிடையாது. எவரோ ஒருவர் மரணிக்கிறார், மௌத்தா போகிறார், நான் அதிலே இருக்கக்கூடாது. ஆகவே படைத்த ரப்பே, உன்னிடத்தில் பொறுப்பை சாட்டி நான் வெளியே செல்கிறேன், சலாமத்தாக நான் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் அந்த துவாவுடைய அர்த்தமாக இருக்கிறது. மேலும் இந்த அஹ்ஸாப் சூராவில் பலவிதமான சட்டங்களும் பெண்களுக்கு உண்டான உரிமைகளும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு 2 விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக அன்றைய காலத்தில் ஐயாமல் ஜாஹிலியா, அந்த மடமை காலத்தில் சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது.
குர்ஆன் ஷரீஃப் இறங்குவதற்கு முன்பாக சில சட்டங்கள் இருந்தது. என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாயுடைய முதுகை போன்று இருக்கிறது என்பதாக ஒப்பிட்டால் அந்த பெண் விவாகரத்து ஆகிவிடும், லிஹார் ஆகிவிடும். ஆகவே அந்த பெண்ணை நெருங்க முடியாது. இது ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த ஒரு சட்டம். இப்பொழுது சிலர்கள் அது மாதிரி சொல்லிடுறாங்க, மனைவி தாயை போன்று ஆகிட்டாங்க என்பதாக ஒதுங்கிக் கொள்வார்கள். இப்படி வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். அப்போ ஒரு பெண்மணி மனைவி தான், ஆனால் தாயாக ஆக முடியாது. ஒரு பெண்மணி தாயாகவும் மனைவியாகவும் இருக்க முடியாது. ஒன்று மனைவியாக இருக்க வேண்டும் அல்லது தாயாக இருக்க வேண்டும். அல்லாஹ் புரியும்படி சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதனுடைய உள்ளத்திலே இரண்டு விதமான கல்பை, இரண்டு விதமான உள்ளத்தை வைக்கவில்லை. உள்ளம் ஒன்றுதான். ஆகவே இரண்டு விதமான கருத்துக்கு அங்கு இடமில்லை. ஒரே ஒரு கல்வை தான் அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே வைத்திருக்கிறான், உடலிலே வைத்திருக்கிறான். இரண்டு உள்ளம் வைக்கவில்லை. ஆகவே வமா ஜஅல அஸ்வாஜகுல் லாஹி துலாஹிருன மின்ஹுன். எவர்கள் உங்களுடைய பெண்களை நீங்கள் லிஹார் செய்துவிட்டால், தாய்க்காக ஒப்பிட்டால், உண்மையில் அவர்கள் உங்களுடைய தாயாக ஆக மாட்டாங்க, உங்களுடைய தாயாக ஆக மாட்டாங்க. ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையால் சொல்லிவிட்டீர்கள், உண்மையில் உங்களுடைய மனைவிதான் தாயாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இது ஒரு விதமான சட்டம். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் வளர்ப்பு மகன் ஜெயித் இப்னு ஹாரிஸா அவர்களை நபி அவர்கள் வளர்த்தார். இப்போ ஜெயித் இப்னு ஹாரிஸா அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டார்கள். வளர்ப்பு மகனாக நபிக்கு இருந்தான். அவர்களுக்கு திருமணமும் முடித்து விட்டது. ஸைனப் இப்னு ஜஹ்ஷ் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மணமுடித்து வைக்கிறார். ஒரு ஆண்டு சில நாட்கள் ஆனதற்கு பிறகு ஜெயித் இப்னு ஹாரிஸாவிற்கும் ஸைனப் அவர்களுக்கும் சில பிரச்சனை வருகிறது. விவாகரத்து செய்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது. ஆனால் ஜெயித் இப்னு ஹாரிஸா நபியிடம் சொல்றான். என்ன சொல்றான்? யார் ரசூலல்லாஹ், எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து வேற்றுமையாக இருக்கிறது, நான் பிரிய போறேன் என்பதாக நபி சொன்னாங்க. அம்சிக்கலை, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், நீ மனைவியாக வைத்துக்கொள் என்பதாக. நீ மனைவியாகத்தான், உங்களுக்கு மனைவியாகத்தான் இருப்பாங்க, நல்ல முறையில் வாழ்ந்து கொள், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் பிரச்சனை அதிகரித்து விட்டது. அவர்கள் விவாகரத்து செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. விவாகரத்தும் செய்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மீண்டும் மணமுடிக்க வேண்டும். ஆனால் அன்றைய காலத்தில் இருந்தது வளர்ப்பு மகன் என்பதாக சொந்த மகனை போன்று பார்ப்பான், சொந்த மகனை போன்று அவர்கள் பெயரை சொல்லி அழைப்பான். அப்படி இருந்தது. அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே ஒரு ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான், நீங்கள் உங்களுடைய மகனை கொண்டு தான் அழைக்க வேண்டும், வளர்ப்பு மகனை கொண்டு பெயரை கொண்டு அழைக்கக்கூடாது. வளர்ப்பு மகன் என்பதாக சொல்லலாம், என்னுடைய மகன் என்பதாக சொல்லக்கூடாது. இஸ்லாத்திலே வளர்க்கலாம், இருக்கின்ற பொழுது சொத்தை கொடுக்கலாம், எதையும் எழுதி வைக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு மகனாக ஆக மாட்டாங்க. எழுதுவதிலே என்னுடைய மகன் என்பதாக எழுதக்கூடாது. எவர்கள் பெற்றார்களோ அவருடைய தந்தையுடைய பெயரை கொண்டுதான் எழுத வேண்டுமே தவிர உங்களுடைய பெயரை கொண்டு எழுதாதீர்கள். வளர்ப்பு மகன் தான். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கலாம், மூத்தா போயிட்டா சொத்துக்கு வாரிசாக ஆக மாட்டாரு. ஆகவே வளர்ப்பது தவறல்ல, இருக்குகின்ற போது எல்லாம் செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். அதுதான் அவருடைய தந்தையுடைய பெயரை கொண்டு அழைக்கட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். ஆகவே அப்படிப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெயித் இப்னு ஹாரிஸா வளர்ப்பு மகன், அவருடைய மனைவிக்கு விவாகரத்து ஆகிவிட்டது. இப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிக்கும் மனதில் இருக்கிறது, மனமுடிக்க வேண்டும். அவர்களும் பெண் கேட்கிறாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாடிவிட்டான் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதாக. இப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எது நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, ஜெயித் இப்னு ஹாரிஸா வந்தார்,
பிரச்சனை என்பதாக சொன்னார். நபியே, நீங்க சொன்னீங்க நீங்கள் மனைவியாக வாழ வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாகலாம் சொன்னீர்கள். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் அல்லாஹ்வை தான் அஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தலாக் ஆகிவிட்டது, விவாகரத்து ஆகிவிட்டது, அவர்கள் தனித்து இருக்கிறாங்க. ஆகவே அவர்களை மனமுடிப்பது உங்களுக்கு ஹலால். ஆகவே இந்த திருமணத்தை அல்லாஹ் முடித்து வைக்கிறான். இந்த நிக்காஹ் என்பது அல்லாஹ் நடத்தி வைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், பலம்மா பலா ஸைத மின்ஹா வதரா ஸவ்வஜனாஹா லிகைலா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன். ஆக வளர்ப்பு மகனுடைய மனைவி அவர்களுக்கு தலாக்கானதற்கு பிறகு அந்த பெண்ணை மணமுடிப்பது தவறில்லை, மூமின்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இருக்கிறான். அல்லாஹ் மனமுடித்து வைக்கிறான். ஆகவே இந்த சம்பவம் எதற்கு நடக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் எவர்களும் வளர்ப்பு மகன் தன் மகனை போன்று இருக்கிறான், வளர்ப்பு மகனுடைய மனைவி தன்னுடைய மருமகளை போன்று ஒருபோதும் ஆகாது என்பதற்குத்தான், முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான், பிரச்சனை வரக்கூடாது என்பதற்குத்தான் அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவி தலாக்கானதற்கு பிறகு அவர்களே மணமுடிக்கலாம் என்பதை அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். ஆகவே இந்த திருமணம் அல்லாஹ் முடித்து வைக்கிறான். சொல்லுவாங்க, மற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் உங்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களுக்கு பொறுப்பாளிகள் திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஆனால் எனக்கு படைத்த ரப்பல் ஆலமீன் 7 வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ரப்பு எனக்கு திருமணம் முடித்து வைத்தான், நிக்காஹ் முடித்து வைத்தான் என்பதாக ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமையோடு பேசுவார்கள். இந்த சிறப்பை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். உலகத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதாக அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் வளர்ப்பு மகனை தன்னுடைய மகன் என்பதாக எழுதி கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள். ஆகவே வளர்க்கலாம், உண்மையிலேயே நிரந்தரமாக உங்களுக்கு வளர்ப்பு மகனாக ஆக முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா மாற்றுவதற்குத்தான் இந்த காரியத்தை செய்ய வைத்தான். இதுதான் குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வளர்க்க வேண்டும். ஆனால் ஆதார் கார்டில் ஒருவருடைய பெயர் இருக்குமேனால் அவருடைய தந்தையின் எந்த பெயரோ அதைத்தான் போட வேண்டும். நான் வளர்க்கிறேன் என்பதற்காக அவருடைய பெயரை போடக்கூடாது. சொல்லலாம் நான் வளர்க்கிறேன் என்பதாக, ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது முழு சொத்தையும் எழுதி வைக்கலாம், பிரச்சனை இல்லை, உயிரோடு இருக்கின்ற பொழுது. ஆனால் வஃபாத்தாகிவிட்டால் வாரிசு சட்டம் என்று வருகின்ற பொழுது வளர்ப்பு பிள்ளைக்கு இஸ்லாத்தில் சொத்து என்பது போகாது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இதுபோடு உண்டான எப்பொழுதும் மௌத்துக்கு பிறகும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இதுபோடு உண்டான சட்டத்தை இறக்கி வைக்கிறான். ஆகவே குர்ஆன் ஷரீஃபில் உண்டான சட்டங்கள் எல்லாம் உலகம் கியாமத் நாள் வரை ஒவ்வொருவருக்கும் எந்த நேரத்திலும் ஆகமானதாக இருக்கும், எந்த பிரச்சனைக்கும் இடையூறு இருக்காது, முழுமையாக பின்பற்றக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபை பின்பற்றுவோம். நாம் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய காலத்தில் நல்ல முறையில் நோன்பு வைத்து இரவில் தொழுது தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவோமாக. வாஹில் தவனல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.